ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். அன்னை அபிராமியின் பேரருள் பெருகட்டும். தினமொரு அந்தாதி தொடரில் இன்று நாம் 56வது பாடலை பார்க்கிறோம். சமூகத்தில் நாம் சொல்லும் வார்த்தைக்கு ஒரு மதிப்பு இருக்க வேண்டும். நம்மை பார்ப்பவர்கள் நம்மிடம் அன்போடு பழக வேண்டும் என்று நாம் அனைவரும் விரும்புவோம். இந்த வசீகர சக்தி என்பது வெளித்தோற்றத்தில் இல்லை, அது நம் மனதிற்குள் இருக்கும் இறை சக்தியால் வருவது. இந்த உலகம் முழுவதுமாய் விரைந்து நிற்கும் அன்னை என் நெஞ்சுக்குள்ளும் அழியாமல் நிற்கிறாள் என்று பட்டர் பாடும் இந்த பாடல் நமக்கு அந்த வசீகர ஆற்றலை தரும். வாருங்கள் பாடலை பார்ப்போம். ஒன்றாய் அரும்பி பலவாய் விரிந்து இவ்வுலகம் எங்குமாய் நின்றாள், அனைத்தையும் நீங்கி நிற்பாள் எந்தன் நெஞ்சினுள்ளே, பொன்றாது நின்று புரிகின்றவா இப்பொருள் அறிவார், அன்று ஆலிலையில் துயின்ற பெம்மானும் என் ஐயனுமே. அதாவது ஒன்றாய் அரும்பி பலவாய் விரிந்து இவ்வுலகம் எங்குமாய் நின்றாள். தொடக்கத்தில் ஒரே ஒரு சக்தியாக தோன்றி பின்னர் பல பல வடிவங்களாக விரிந்து இந்த உலகம் முழுவதுமாய் நிறைந்திருப்பவள் அன்னை. அனைத்தையும் நீங்கி நிற்பாள் எந்தன் நெஞ்சினுள்ளே. உலக பொருட்கள் அனைத்திலும் கலைந்திருந்தாலும் எதிலும் ஒட்டாமல் தனித்து விளங்குபவள் அவள் இதோ என் நெஞ்சினுள்ளே வீற்றிருக்கிறாள். பொன்றாது நின்று புரிகின்றவா இப்பொருள் அறிவார். அவள் என் மனதை விட்டு அழியாமல் நின்று அருள் புரியும் இந்த ரகசியத்தை அறிந்தவர்கள் யார் தெரியுமா? அன்று ஆலிலையில் துயின்ற பெம்மானும் என் ஐயனுமே. மகாபிரளய காலத்தில் ஆலிலையில் துயின்ற திருமாலும் என் தந்தையான சிவபெருமானும் மட்டுமே இந்த ரகசியத்தை அறிவார்கள். இதை இன்னும் சுருக்கமாக கூற வேண்டுமென்றால், இந்த அகிலம் முழுவதுமாக வியாபித்து நிற்கும் அன்னை அபிராமி என் உள்ளத்திலும் நீக்கமர நிறைந்திருக்கிறாள். அவள் என் நெஞ்சில் இருந்து செய்யும் அற்புதங்களை சிவபெருமானும் திருமாலும் மட்டுமே அறிவார்கள். அப்படிப்பட்ட விஸ்வரூபம் கொண்ட அன்னை என் உள்ளத்தில் இருப்பதால் உலகம் என்னை அன்போடு நோக்கும். பாராயணம் செய்யும் முறை. முகம் பொலிவு பெறவும் மக்கள் செல்வாக்கு அதிகரிக்கவும் தினமும் இந்த பாடலை பாராயணம் செய்வது சிறப்பு. வியாபாரம் செய்பவர்கள், மேடை பேச்சாளர்கள் மற்றும் பொது வாழ்வில் இருப்பவர்கள் இந்த பாடலை தொடர்ந்து சொல்லி வர நல்ல பலன் கிடைக்கும். இவ்வாறு செய்வதால் உங்களை பார்ப்பவர்கள் உங்கள் சொல்லுக்கு கட்டுப்படுவார்கள். முகம் தேஜஸ் பெறும். தேவையற்ற பகை நீங்கி சுற்றியிருப்பவர்களுடன் இணக்கமான சூழல் உருவாகும். உங்களின் ஆளுமை திறன் மேம்படும். தலைமை பண்பு வளரும். அன்னைக்கு மல்லிகை அல்லது ரோஜா மலர்களை சமர்ப்பிக்கலாம். நெய்வேத்தியமாக பசும்பால் அல்லது தேன் கலந்த தினை மாவு படைக்கலாம். அனைத்துமாய் விளங்கும் அன்னை உங்கள் உள்ளத்தில் இருக்கும் போது உலகம் உங்களை மதிக்கும். இந்த பாடலை பாராயணம் செய்யும் வசீகர ஆற்றலை பெறுங்கள். இந்த பாடலை பாராயணம் செய்து வசீகர ஆற்றலை பெறுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நாளை 57வது பாடலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் அபிராமி சமேத அமிர்தகடேஸ்வராய நமக.